بسم الله على نية غفران محي الدين أحي قلوبنا بنور معرفتك أبدا كما تحيي الدين. الحمد لله رب العالمين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم حياة العالمين جد الحسن والحسين حبيب الله نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم. أهل بيت أطهار كبد حبيب رب العالمين غوث العالم محي الدين سيد عبد القادر الحسني والحسيني رضي الله تعالى عنه. اللهم انفعنا من بركاته وامددنا بمدده ونور قلوبنا بنوره واشرنا في زمرته واحسن مرادنا بكراماته واحسن مرادنا بكراماته واحسن مرادنا بكراماته واحسن مرادنا بكراماته واحسن مرادنا بكراماته. سيدنا غوث العالم محي الدين عبد القادر ஜீலானி நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய சங்கையான மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அடியார்களாகிய நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹ். حبيب رب العالمين جد الحسن والحسين نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் ஷரீஅத்தே முஹம்மதியாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அதாவது ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய மகா உன்னதமான சந்திப்பிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து புறப்பட்ட பிறகு நாயகம் அவர்கள் ஒளிமயமான மறைவுக்கு பிறகு ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கிலாஃபத்துடைய காலத்தில் 6 வருஷம் வரையிலையும் எந்த விதமான ஃபித்னாவும் குழப்பமும் ஃபசாது இல்லாமல் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய ஒளிமயமான காலத்தில் இருந்து சித்திக் நாயகத்துடைய காலம் முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சு அதாவது ஏறத்தாழ என்ன ஒரு 18 வருஷ காலம் கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான மறைவுக்கு பிறகு சித்திக் நாயகத்துடைய காலம் 2 வருஷம், உமர் நாயகத்துடைய காலம் 10 வருஷம் 12, அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு 6, மொத்தம் 18 18 என்ன உலகம் உஷாராகி 18 வருஷ காலம் மாஷா அல்லாஹ். என்ன எந்த விதமான குழப்பமும் ஃபசாதும் இல்லாமல் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். 18 வருஷ காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் 6வது வருஷத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருக்கரத்தால நாயகத்துடைய ஒளிமயமான திருக்கரத்தால ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில நாயகம் ஒரு மோதிரம் போட்டு விட்டாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மோதிரம் ஏறத்தாழ உஸ்மான் ரலியல்லாஹுடைய கரத்துல அந்த முபாரக்கான மோதிரம்
இவ்வளோ காலமா நாயகம் போட்டதுல இருந்து குலஃபாய் ராஷிதீன் காலத்துல 2 கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே 3வது கலீஃபா இருக்கிற இந்த 18 வருஷம் வரையிலையும் சித்திக் நாயக் காலம் 2 வருஷம், உமர் நாயக் காலம் 10 வருஷம், உஸ்மான் நாயக் காலத்தில் ஒரு 6 வருஷம், இந்த 18 வருஷம் நாயகம் போட்டு விட்டதுல இருந்து அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு எத்தனாவது வருஷம் போட்டு விட்டாங்கிறது அல்லாஹ் ரசூல் ஆலம் புரிஞ்சா. நாயகம் அவர் ஒளிமயமான காலத்தில் உஸ்மான் நாயகத்துக்கு போட்டு விட்டாங்க. அதுல இருந்து மாஷா அல்லாஹ் குலஃபாய் ராஷிதீனுடைய ஆட்சி காலத்தில் 18 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையிலே இந்த மோதிரம் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்களோட 6வது வருஷம் ஆட்சி, 12 வருஷம் மொத்தம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்து முபாரக் வரை அவங்களோட ஆட்சி காலம். 6 வருஷம் முடிகிற அந்த தருணத்தில் அந்த எண்டில் அந்த மோதிரம் மாஷா அல்லாஹ் என்ன, அவங்க மஸ்ஜிதுல் குபாவுக்கு போயிருக்கும் போது மஸ்ஜிதுல் குபா பக்கத்தில் ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்துல ஒரு முறை என்ன, அவங்க உது செய்துகிட்டு இருக்கும்போது மோதிர தவறி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு மொத்த கிணத்து தண்ணி வெளியில இறைச்சாங்க. எத்தனையோ ஆட்களை உள்ள விட்டு தேடினாங்க, தானே இறங்கி தேடினாங்க, கிடைக்கும். எப்போ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருக்கரத்தால் நாயகம் அனுப்பிச்சு விட்ட அந்த மோதிரம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல காணா போனுச்சோ தொலைஞ்சிச்சோ, அதுல இருந்து முசீபத்து ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு முனாஃபிகீன்களுடைய கை ஓங்கிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு 3வது கலீஃபாவோட கையில் இருந்தது நூர், அந்த பவர், முஸ்தஃபியத்தான திவ்ய கரத்திலிருந்து வந்த அந்த ஒளிமயமான கணையாளி. சுத்தமான தமிழ்ல என்ன மோதிரத்துக்கு பேரு கணையாளின்னு ஒரு பேர் உண்டு மாஷா அல்லாஹ். அந்த கணையாளி எப்போ அவங்களோட கையிலேருந்து காணா போனுச்சோ அதோட முசீபத்தை ஆரம்பிச்சிச்சு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்து முபாரக்கா, அபுல் அலி நாயகத்துடைய ஆட்சி காலம், பனு உமையாக்களுடைய அநியாயம், இப்படியே தொடர்ந்து என்ன இந்த ஷரியத்தே முஹம்மதியாவை உலகத்துல இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி முனாஃபிகீன்களுடைய உத்வேகம் ரொம்ப வேகமா இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கிறானே, இதுக்கு என்ன, ஷரியத்தே முஹம்மதியாவுக்கு ஹாஃபிஸ் யாரு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல அவர்களுடைய அந்த தரஃப்ல இருந்து அல்லாஹ் ஹாஃபிலா இருந்து மாஷா அல்லாஹ் சையதுனா அலி நாயகத்து மூலம் அல்லாஹ் பாதுகாத்தான், சையதுனா ஹசன் நாயகத்து மூலம் பாதுகாத்தான், சையதுனா ஹுசைன் நாயகத்து மூலம் பாதுகாத்தான், சையதுனா இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் நாயகத்து மூலமா பாதுகாத்தான், இமாம் முஹம்மது பாக்கிர் நாயகத்து மூலம் பாதுகாத்தான், இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் மூலமா பாதுகாத்தான். அப்படியே மாஷா அல்லாஹ் வந்து கௌசுல்லாலம் வரையில் என்ன செய்யுது, இந்த தீனுடைய பாதுகாவலர்களாக தீனை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய எதிரிகளை, அநியாயக்காரர்களை, வாலிமீன்களை அட்ரஸ் இல்லாமக்கி ஷரியத்தே முஹம்மதியாவை ஹயாத்தாக்கக்கூடிய அல்லாஹ் ஹாஃபிதா இருக்கிறான், அவனுடைய மல்ஹராக மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாஷா அல்லாஹ். அந்த ஜொலிப்பில் மாஷா அல்லாஹ் பத்ரும் முனீரானவர்கள், பத்ருல் புதூர், ஷம்சுஷ் ஷுமூஷ், பத்ரும் முனீர், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அஸ்ஸையீத் அப்துல் காதிர் அபி முஹம்மத் அல் ஹசனி வல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஜமான் அவர்கள் கௌசுலாலத்துடைய ஒளிமயமான காவலின் மூலமாக தான் என்ன கியாமத்து நாள் வரையில மாஷா அல்லாஹ் அந்த தீன் போயிட்டு இருக்கு மாஷா அல்லாஹ். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன இந்த தீனுடைய பொறுப்பை ஏற்கிற வரையிலே மாஷா அல்லாஹ் கௌசுலாலத்துடைய பாதுகாப்போட தான் போகுது மாஷா. கடைசியில் இமாம் அல் ஹத்தம், இமாம் சையத் முஹம்மத் அல் ஹசனி வல் ஹுசைனி, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன வந்து இந்த ஷரியத் முஹம்மதியாவோட இமாமத்தை
அவர்கள் மாஷா அல்லாஹ் தாங்கி பிடிப்பார்கள். அது வரையிலும் ஹவுசுல் பாதுகாப்புல தான் இந்த தீன் மாஷா அல்லாஹ் போயிட்டு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுல் ஆலம் சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகம் யார் மாஷா அல்லாஹ் நாயிப முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதான பிரதிநிதியாக ஹவுசுல் ஆலம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க. மாஷா நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரு நஜீபு தரஃபைன்ல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில வந்த செய்தினா அபு சாலிஹ் நாயகத்துடைய பிள்ளையா ஜொலிக்கிறாங்க ஹவுசுல் ஆலம். இமாம் அலி மகாம் செய்தினா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்த பரம்பரையில வந்த செய்தா உம்முல் ஹைர் அமத்துல் ஜப்பார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தவ புதல்வராக ஜொலிக்கிறாங்க ஹவுசுல் ஆலம். மாஷா அல்லாஹ் அதே நேரத்தில் ஹவுசுல் ஆலம் யார் மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாயிபாக மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய பிரதான பிரதிநிதியாக இருந்து மாஷா அல்லாஹ் நாயகம் என்ன ஆர்டர் போடுறாங்களோ அந்த ஆர்டரை நிறைவேற்றக்கூடிய நாயகராக மாஷா அல்லாஹ் உதயகிரி தொட்டு அஸ்தகிரி வரையிலும் மாஷா அல்லாஹ் என்ன தனது அருளாட்சி செய்யக்கூடிய ஆலமெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஆன்மீக சக்கரவர்த்தியாக பேரரசராக மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் சையத் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி நாயகம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹவுசுல் ஆலத்தை ஜொலிக்க வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட வலிகள் கோமானுடைய உருஸ் முபாரக்குடைய சங்கையான இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுல் ஆலத்துடைய மிகப்பெரிய கிருபா கடாட்சியம் ஹவுசுல் ஆலத்துடைய ஜெத்துல் கரீமான ஹவுசுல் ஆலத்துடைய ஐனுல் அதீமான நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜ்துவாலம் ஹதரத்துல் குதுஸுல் அலியத் அலீம் ஜொலிக்கக்கூடிய தாருர் ரஹ்மத்தான மதீனத்து முனவ்வராவில் இருந்து மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலத்து முதலாவது குத்துபியா ஷரீஃபுடைய மஜ்லிஸை மனாகிபு ஷரீஃப் உருஸ் முபாரக் மஜ்லிஸை ஹவுசுல் ஆலத்துடைய நூரைனி ஷரீஃபைனான சங்கையான நம்முடைய ஷேக் நாயகம் பாப்பா நாயகம் சங்கையான நம்முடைய உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரத் ஆமீன் பரக்கத்து ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன நாம தொடங்குறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுல் ஆலத்துடைய முதலாவது குத்துபியா ஷரீஃப் மஜ்லிஸ் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மனாகிபு ஷரீஃபுடைய நசீஹத் முபாரக்கா மாஷா அல்லாஹ். ஹவுசுல் ஆலத்துடைய கராமாத்துகள் கமாலாத்துகள் கமாலாத்துன்னு என்ன அது புரிஞ்சுக்கணும். நசீஹத்தில் கமாலாத்து முறிதல் கேட்கும்போது கமாலாத்துன்னு என்னன்னு விளைவிக்கணும். ஹவுசுல் ஆலம் அவர்கள் மூலமாக இந்த தீன் பெறக்கூடிய விசேஷங்கள் கமாலாத் மாஷா அல்லாஹ். ஹவுசுல் ஆலம் அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு ஹவுசுல் ஆலம் தரக்கூடிய வியாக்கியானங்கள், ஹவுசுல் ஆலம் தரக்கூடிய தஅவீலாத், தஷ்ரீஹாத், தக்மீலாத், கமாலாத் மாஷா அல்லாஹ். கராமாத் நமக்கு தெரியும், அற்புதங்கள். இந்த கமாலாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன உலமா வார்த்தை தெரியும், சாதாரண ஆலிமல்லாதவருக்கு நான் கமாலாத்துனா சோபத்தில் ஷேக்குடைய சோபத்தில் அதிகமாக இருக்கிற முரீதுங்களுக்கு புரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து என்ன கதம் போசை பண்ணிட்டு துவா செய்ய சொல்லிட்டு போகிற ஆளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி விளங்காமல் போயிடக்கூடாது. அதனால தான் மாஷா அல்லாஹ் என்ன கமாலாத்தை பற்றி முதல்ல கமாலாத்திலேருந்து ஆரம்பிக்குவோம். மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் அவர்களுடைய கமாலாத்தை பற்றி யார் பயான் செய்யறா? அல்லாஹு அக்பர். இந்த மதீனத்து முனவ்வரால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான நாயகத்துடைய அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் முபாரக் தொடங்கின பிறகு சஹாபத்துடைய காலத்துல கூட என்ன அப்படி ஒரு அற்புத நாயகத்துடைய முவாஜஹத்து முனவ்வரத் அலீம்ல கண்மணி நாயகத்துடைய முவாஜஹத்து ஷரீஃப்ல அப்படி ஒரு அற்புதத்தை நாயகத்துடைய ஹதரத்துல் கரீம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தல. எப்போ? ஹிஜ்ரா 500வது வருஷம்
கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய நஜீபு தரஃபைன் சய்யிது சாதாத்தாக வாப்பா வழியில ஹுசைனி சாதாத், உம்மா வழியில ஹசனி சாதாத், 17வது நாயகத்துடைய பேரப்பிள்ளையாக கௌசுலான 14வது பேரப்பிள்ளை, மாஷா அல்லாஹ் 17வது பேரப்பிள்ளையா ஹாஜா நாயகம் 14வது பேரப்பிள்ளை, கௌசுலான 14வது பேரப்பிள்ளை, இஜமா ஹாஜா நாயகம் 14வது பேரப்பிள்ளை, இது 17வது பேரப்பிள்ளை. ஆனா ஹாஜா நாயகத்தர் வயசு மூப்பு, ஹாஜா நாயகத்தர் வயசு மூத்தவங்க. 17வது பேரப்பிள்ளை சுல்தானுல் ஆரிஃபீன் تاج المقربين سيدنا أحمد الكبير الرفاعي الحسيني والحسني رضي الله تعالى أفاض علينا البركات منه دهر الدلام نايا மாசா ஹிஜ்ரா 500வது வருஷம் பிறந்தவங்க. கௌசுலால மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரா 470, கௌசுலாலத்துடைய மௌலிதுல் கரீம் 470, கௌசுலாலத்துடைய 30வது வயசுல பிறந்து கௌசுலாலத்தால திருநாமம் சூட்டப்பட்டவங்க யாரு? சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் மாஷா அல்லாஹ். நாம எந்த தாருர் ரஹ்மத்தான பலதுல் கரீமான மதீனத்து முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பேச வச்சிருக்கிறானோ அவன்ற அபுத இந்த மதீனா முனவ்வரால ஹிஜ்ரா 540வது வருஷத்துல மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஹிஜ்ரா 540, ஹிஜ்ரா 540ல பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம்? சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் மதீனா முனவ்வராக்கு வந்தாங்க மாஷா அல்லாஹ். அப்படி மதீனா முனவ்வராக்கு வரும்போது ஹரம் ஷரீஃப்ல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஹஜ் முடிச்சிட்டு வர்றாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். திருமண இலைய திருமண கண்ணு பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் மக்கள் கூட்டம் தான். எல்லாம் தடையும் உருவமாக தெரியுது. அப்படி உள்ள சூழ்நிலையில எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத் முனவ்வரத் அலீல் அலிமுல வந்து மாஷா அல்லாஹ் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்களுடைய அருமை பாட்டனார் இடத்துல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான وجود ரஹ்மத்தான நூறு முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம வல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தை முத்தமிட வேண்டும் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருக்கரத்தை அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய பேரப்பிள்ளை ரிஃபாயி நாயகத்தை பரக்கத்து கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ் ரிஃபாயி நாயகம் அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தை முத்தமிட வேண்டும் என்று தன்னுடைய ஹாஜத்தை மாஷா வெளிப்படுத்தி நாயகத்துடைய பேரன்ப காதல்ல துடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அக்பர் கபீரா. ஆழத்தை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வள்ளலான அல்லாஹ்வின் பேரோடு பிரகாசமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம வல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தை நாயகத்துடைய அருந்தவ செல்வமான சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அல் ஹுசைன் அல் ஹசன் நாயகம் முத்தமிட்டு மகிழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருக்கரத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபத்ஹ்ல எந்த திருக்கரத்தை அல்லாஹ் அவனுடைய திருக்கரம் என்று அல்லாஹ் புகழாரம் சூட்டுகின்றானோ அந்த திருக்கரத்தை ரிஃபாயி நாயகம் முத்தமிட்டு மகிழ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்து மாஷா அல்லாஹ் ரிஃபாயி நாயகத்தை மகிழ்வித்தாங்க. நாயகம் அப்பேற்பட்ட சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் சொல்றாங்க, நான் கௌசுல் ஆலம் அவர்களிடத்துல கண்ட சன்மார்க்க ஞானத்தை யார் சொல்றா? ரிஃபாயி நாயகம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கௌசுல் ஆலம் அவர்களிடத்துல நான் கண்ட சன்மார்க்க ஞானத்தை என்ன இந்த ஆழத்துல எவரிடத்திலும் நான் காணவில்லை. மாஷா அல்லாஹ் யாரிடத்திலும் காணவில்லை. கரை காண முடியாத பெரும் சமுத்திரம் அஸ்ஸய்யித் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகம் என்பதாக ரிஃபாயி நாயகம் மாஷா அல்லாஹ் புகழ் பேசுறாங்க. கௌசுல் ஆலத்துடைய கமாலத்தை யாரு புகழ் பேசுறா? அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி சுல்தான் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் السيد أحمد الكبير ரிஃபாயி நாயகம் மாஷா அல்லாஹ்
மதுஹ் செய்யறாங்க, மாஷா அல்லாஹ், மனாகிபு செய்யறாங்க. கௌசுல் ஆலம் அவர்களுடைய கல்ப் அத்ஹருல் அஸீமிலிருந்து பொங்கி வரக்கூடிய அந்த குர்ஆன் ஹதீஸுடைய மெய்ஞான ஜோதிமயமான விளக்கங்களை என்ன சமுத்திரத்தை அளந்தாலும் அளந்து விடலாம், கௌசுல் ஆலத்துடைய ஞான போதனையுடைய ஆழத்தை அளக்க முடியாது என்பதாக சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் பெருமை பேசுறாங்க. அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல் பொங்கி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய பொற்பாத புஷ்பங்களில் தனக்கென்று ஒரு உன்னதமான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு அதற்கு காரணம் கௌசுல் ஆலம் என்பதாக ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அது முக்கியமானதுங்க. கௌசுல் ஆலத்தில் கராமத்தை நிறைய பேசுறாங்க, இது கமாலாத்து. கௌசுல் ஆலத்துக்கு என்ன, கௌசுல் ஆலத்து கராமத்துக்காரது பெரிய விஷயம் அல்ல. எதுமா என்ன கராமத்து காட்டணும்னு தேவையில்லை, நினைச்சாலே போதும் மாஷா அல்லாஹ். பகதாது ஷரீஃப்ல ஒரு நாள் என்ன பஜார்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க எஜமா, நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல முட்டையில என்ன முட்டை மசாலா செஞ்சு ஒரு தட்டு பூரா அப்படியே முட்டையா மசாலா அடுக்கி வச்சுக்கிறான். என்ன அப்படியே நடந்து போனதுன்னு நினைச்சாங்க, நிறைய முட்டையா அடுக்கி இருக்குது. என்ன இந்த ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு கோழியானா எத்தனை முட்டை விடுன்னு சொல்லி நினைச்சாங்க. அவ்வளவு நினைச்சேதான் ஆகுன்னு சொல்லல, நினைச்சேதான் மாஷா அல்லாஹ். அடுக்கி வச்சிருந்த முட்டை பூரா என்ன எல்லாம் கோழியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு மாஷா. அப்ப கௌசுல் ஆலத்துடைய கராமத்து தாராளம் இருக்குது மாஷா அல்லாஹ். நாம இதை பார்க்கலாம் கமாலாத்து மாஷா. கமாலாத்துல யாரு சொல்றா? அல்லாமா தஹபி, இமாம் ஷம்சுத்தீன் தஹபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சேர்ல எழுதுவாப்புல, சுல்தான் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் பயான் செய்தால் அவர்கள் பயான் மஜ்லிஸ்ல 1,00,000 பேர் சாமியங்கள் இருப்பாங்க, ஆடியன்ஸ் 1,00,000 பேர் இருப்பாங்க மாஷா. ரிஃபாய் நாயகம் பயான் செஞ்சார். அதுல மாஷா அல்லாஹ் கம்மியா குறைஞ்சபட்ச மாஷா அல்லாஹ் 20,000 பேருக்கு மேல முஹத்திஸீன்கள் இருப்பாங்க மாஷா. 1,00,000 பேர் சும்மா வாரம் போறவங்க இல்ல, எல்லாம் என்ன இல்ம மாஷா அல்லாஹ் மெண்டு முழுகி எல்லா ரத்தத்தோட இல்ம மாஷா அல்லாஹ் என்ன அப்படியே வாசிலாகி போன ஆளுக்க 20,000 பேர் கம்மியா முஹத்திஸீன்கள் இருப்பாங்க. இது எழுதுறது யாரு? அல்லாமா தஹபி. தஹபிய மாஷா அல்லாஹ் நம்ம சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் மட்டுமல்ல, அஹ்ல ஹதீஸ் வஹாபியாக்கள் கூட தஹபியை கபூல் செய்வாங்க. ஏன்னா தஹபிட்ட எல்லா கொள்கையும் உண்டு. ஆகையால் அந்த அல்லாமா ஷம்சுத்தீன் தஹபி எழுதுறாப்புல மாஷா அல்லாஹ் சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாய் நாயகத்துடைய வாது மஜ்லிஸ் ஆரம்பிச்சா அதை கேட்கறதுக்கு 1,00,000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க மாஷா. 1,00,000 பேர் இருப்பாங்க. முன்சப்புல ரிஃபாய் நாயகத்துடைய ஸ்டேஜோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறவர் எவ்வளோ கிளியரா ரிஃபாய் நாயகத்துடைய சங்கையான குரலை சவுண்ட் ஸ்டேட் கேட்கிறாரோ அதே மாதிரி கடைசியா உட்கார்ந்துருக்கிற அவரும் கேட்பார். கொஞ்சம் நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க, 1,00,000 பேர் உட்காரணும்னா எவ்வளவு பெரிய இடமா இருக்கணும், எத்தனை சஃப் இருக்கும். அப்ப என்ன கரண்ட் இருந்துச்சா, அது என்னது மைக்கு ஸ்பீக்கர் இன்னொன்று புட்டி போறேன் இது ஆம்னி ஃபர்னிச்சர் பழகம் அதெல்லாம் எங்க இருந்துச்சு? அப்போ வேலை நினைச்சா ஒண்ணு கிடையாது. இப்பேற்பட்ட சாஹிபுல் கராமாத் கன்சுல் கராமாத் ரிஃபாய் நாயகம், இந்த ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் 1,00,000 பேர் அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்கள்ட்ட இருந்து இல்மு வாங்கிட்டு போறாப்புல. எப்பேற்பட்ட நாதாக்கள்லாம் அல் குத்துப் நபவி அஸ்ஸையீத் அஹ்மத் அல் பதவி அல் ஹுசைனி வல் ஹசனி صاحب الطاقة الشريف رضي الله تعالى عنه وفاض علينا البركات من دهر الدار آمين. ரிஃபாய் நாயகம் மாஷா அல்லாஹ் அவங்களோட திரு ஹதரத்துல வந்து மாஷா அல்லாஹ் அஹ்மது பதவி நாயகம் ஃபைத் ஹாசிலாக்கிட்டு போறாங்க. அது மட்டுமல்ல அல் குத்துப் நூரானி
السيد إبراهيم الحسيني إمام الدسوقي رضي الله تعالى عنه أفاض علينا البركات منه دار الدار آمين. دسوقي إمام بدري إمام पर नादा करना रिफाई नायतोड़े माशाअल्लाह रिफाई नायतोड़े खजाना दौलत வாங்கிட்டு போறாங்க மாஷாஅல்லாஹ். அந்த ரிஃபாய் நாயகம் சொல்றாங்க, நான் கௌசுல் ஆலம் அவர்கள்ட்ட கண்ட அந்த சன்மார்க்க ஞான ஜோதியை வேற எங்கேயும் நான் பார்க்கல மாஷாஅல்லாஹ். கரை காண முடியாத மெஞ்ஞான மகா சமுத்திரம் சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ஜிலானி. கௌசுல் ஆலத்துடைய மஹப்பத் ஷரீஃபே நமக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக் மாஷாஅல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய அகீதாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை நம்முடைய அஹலையும் காலமெல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? கௌசுல் ஆலத்துடைய அகீதாவை தூக்கி பிடித்தவர்கள் தான் ரிஃபாய் நாயகம், ஹாஜா நாயகம், பதவி நாயகம், ஷாதிலி நாயகம், தசூக்கி நாயகம். உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாக்களும் மாஷாஅல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய நாலன் ஷரீஃப்ல குர்பான் நடந்தாங்க. கௌசுல் ஆலத்துடைய நாலன் ஷரீஃப்ல குர்பான் நடந்தாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய மது யாரு பேசுறா? சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகம் பேசுறாங்க மாஷாஅல்லாஹ். நம்ம கௌசுல் ஆலத்துடைய மதுன்னு எங்க பேயாட்டி அந்த அது நடந்துட்டு போகுது, ஒரு மூலையில் நடக்கும். அதை மட்டும் வைக்கக்கூடாது, கௌசுல் ஆலத்துடைய கமாலாத்தை பார்க்கணும். கௌசுல் ஆலத்துடைய கமாலாத்தை சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகம் பேசுறாங்க மாஷாஅல்லாஹ். ரிஃபாய் நாயகம் பேசுறாங்க. நான் அங்க கண்ட மாதிரி கௌசுல் ஆலத்துடைய தர்பார ஆலியால என்ன நான் கண்டது போல எங்கேயும் காணல மாஷாஅல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குத்துபுமார்கள் கௌசுல் ஆலத்துடைய கமாலாத்தை குறித்து பேசின அக்பார்களை காணலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா மாஷாஅல்லாஹ். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய குத்துபுமார்களும் சரி, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல இல்லாத மற்ற கொள்கையில உள்ள அல்லாமாக்களும் பெர்ஃபெக்ட் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதால இல்லை. எல்லா இமாமின்களாலும் சுன்னத் ஜமாஅத்துக்காரர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படாத சிலர். அல்லாமா இப்னு ஜௌசி என்ன அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்துல் அகீதால எல்லாரும் கபூல் செய்யல. அல்லாமா இப்னு ஜௌசியும் கூட மாஷாஅல்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃப்ல வந்து உட்கார்ந்து மாஷாஅல்லாஹ் இல்மு ஹாசில் ஆகியிருக்கிறாப்ல. அது மட்டுமல்ல, கௌசுல் ஆலத்தை குத்துபல் பர்ரி வல் பஹ்ர்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் புகழாரம் சூட்டுறாப்ல மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் இப்னு ஜௌசி விளங்குதுங்களா? புரியுதுங்களா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம இன்னைக்கு பார்க்கறது சுல்தானுல் ஆரிஃபீன் சையதுனா அஹ்மத் கபீர் ரிஃபாய் நாயகம் கௌசுல் ஆலத்து மதுவு சேர்றாங்க. ரிஃபாய் நாயகம் சொல்றாங்க மாஷாஅல்லாஹ், நான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டவர்கள்ட்ட கண்டது போல அந்த சன்மார்க்க சட்ட நுணுக்கங்களை ஹஃபியுல் அஹ்ஃபாவான விஷயம் அல்ல. ஹஃபியுல் அஹ்ஃபாங்கிற அரபி வார்த்தைக்கு சரியான தமிழ் பொருள்னா நுணுக்கத்தில் நுணுக்கம். அதாவது அணுவை புலந்து பார்த்தா அணு ரொம்ப சின்னதல்லவா, அந்த அணுவை உடைச்சா அது உள்ளக்க இருக்கும்ல, அது ஹஃபியுல் அஹ்ஃபா. அப்படி உள்ள விஷயங்கள் எல்லாம் மற்றைய அவுலியாக்கள் அல்ல, மற்றைய குத்துபுமார்கள் எல்லாம் காலமெல்லாம் பல காலம் சிந்திச்சு மாஷாஅல்லாஹ் அவங்க எடுக்க வேண்டிய விளக்கத்தை நிஜமா மாஷாஅல்லாஹ் என்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னு கௌசுல் ஆலம் மாஷாஅல்லாஹ் என்ன ஒரு முறை அவர்கள் குர்சி முபாரக்ல சேர்ல எதுமா உட்கார போறாங்க. குர்சியில் உட்கார எவ்வளவு நேரமா? சில செகண்ட்ஸ் தான் உட்கார நேரம். உட்காரும் போது உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மாஷாஅல்லாஹ் ஒரு பெரிய வலி, சாதாரண ஒரு பெரிய வலி, ரொம்ப கடப்பான ஆழமான ஒரு விஷயத்தை மாஸ்டர் விளக்கம் கேட்கிறாங்க. அந்த மஜ்லிஸ்ல ரிஃபாய் நாயகம் இருக்கிறாங்க கௌசுல் பக்கத்துல. உட்கார போகும்போது கேட்கிறாங்க மாஷாஅல்லாஹ். எதுவுமே உட்கார கூட இல்லை, அதுக்கெல்லாம் என்ன படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஆன்சர் ஜவாப் கொடுத்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். அங்க இருந்த அவுலியாக்கள் பூரா மற்றைய ஆலங்களுக்கு தஸர்ருஃபாத் செய்றவங்க. எது இப்ப நாம பார்க்கிறது ஆலமு ஷஹாதா. இது மாதிரி என்ன 18,000 ஆலங்கள் உண்டுங்கிறாங்க. 18,000 ஆலம் யாரு சொல்றா?
இமாம் அஹ்மது பின் அத்தாவுல்லா இஸ்கந்தரி சாஹிபுல் ஹிக்கமுடைய முஅல்லிஃப் முஸன்னிஃப் மசாலா சொல்றாங்க 18,000 உலகம் இருக்குதுன்னு. இந்த 18,000 உலகத்தில் நமக்கு 18 உலகம் கூட தெரியாது, 8 உலகம் கூட தெரியாது. 18,000 உலகம் இருக்குதான். இந்த 18,000 உலகத்திலையும் தசருஃபாத்னா அந்த உலகங்களில் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு, அங்கேயும் இருப்பாங்க, அங்கே போயிட்டு வந்துடும். நம்ம எப்படி மசாலா என்ன மதீனா முனவ்வரால இருக்கிறோம், மக்கா முக்கர்ரமாவுக்கு போயிட்டு வரோம் மசாலா, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேற ஆழத்துக்கு போயிட்டு வருவாங்க. புரிஞ்சா? பெரிய நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. இதே கௌசுல் ஆலத்துடைய கபுதுல் கரீமான ஹாஜா மொயினுத்தீன் நாயகத்துடைய ஹாஜகான சில்சிலா சிஷ்தியாவில் ஹாஜா நாயகத்துடைய ஹலீஃபத்துல் அக்பர் ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் நாயக நாயகத்துடைய ஹலீஃபா, பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சசக்கர் நாயகத்துடைய ஹலீஃபா, ஹாஜா நிசாமுத்தீன் அவுலியாவுடைய உருஸ் முபாரக் மாதம் இந்த மாதம் ரபீல் ஆஹிர் மாதம். இந்த மாதம் தான் நிசாமுத்தீன் அவுலியாவுடைய உருஸ் முபாரக் மாஷா. நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஆஷிகான முரீது ஹலீஃபா ஹாஜா அபுல் ஹசன் அமீர் ஹுஸ்ரு நிசாமி சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள என்ன எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆழத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. யாரு? ஹஸ்ரத் ஹாஜா பூ அலி ஷா கலந்தர் ஷர்ஃபுத்தீன் நுஅமானி ரலியல்லாஹு தஆலா பூ அலி ஷா கலந்தர் மாஷா அல்லாஹ் நிசாமுத்தீன் அவுலியாவுடைய முரீதான அமீர் ஹுஸ்ருவை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆழத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? தஸர்ருஃபாத் பண்ண வச்சாங்க. அதாவது சம்பவங்கள் நிறைய இருக்குதுன்னு வைங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆழத்துல இருந்து இன்னொரு ஆழத்துக்கு தஸர்ருஃபாத்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு, அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன இப்படி உள்ள ஆழங்கள்ல எல்லாம் தஸர்ருஃபாத் பண்ணக்கூடிய முத்தஸர்ரிஃபீன்கள் சஹாபாக்களே உண்டு. முத்தஸர்ரிஃபீன்கள் மாஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஆசிஃப் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா கர்பலாமான மஷூரான சஹாபி. இவங்க மாஷா அல்லாஹ் முத்தஸர்ரிஃபீன்கள் உள்ளவங்க, மாஷா தஸர்ருஃபாத் உள்ளவங்க மாஷா. என்ன அது மாதிரி மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய திருமனைவி உம்மா, நம்ம தாய் உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா ஆயிஷா நாயகியுடைய உம்மா அபூபக்கர் சித்திக் நாயகத்தை கல்யாணம் முடிக்க முன்னாடி அவங்க வேற கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அந்த மாப்பிள்ளை மௌத்தான பிறகு தான் சித்திக் நாயகத்தை முடிச்சாங்க. அந்த மாப்பிள்ளை பேர் ஃபுஹைரா. என்ன அந்த ஃபுஹைராவுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, ஆமீர் இப்னு ஃபுஹைரான்னு பேர். அந்த ஆமீர் சித்திக் நாயகத்துக்கு இஸ்லாமை கபூல் செஞ்சு அந்த காலத்துல எல்லாம் சின்ன குழந்தை. சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் ஆயிஷா நாயகி உம்மா. ஆயிஷா நாயகத்துக்கு இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா யாரு? 2 பாப்பா ஒரு உம்மா, 2 பாப்பா ஒரு உம்மா. ஆயிஷா நாயகி சித்திக் நாயகத்துடைய புள்ள. ஆயிஷாவோட உம்மாவை சித்திக் நாயகம் கல்யாணம் முடிக்க முன்னாடி ஃபுஹைரா முடிச்சிருக்கும்போது பிறந்த புள்ள இந்த ஆமீர். ஆமீர் மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக கரத்தில் இஸ்லாமை கபூல் செய்த சஹாபி மட்டுமல்ல, நாயக ஹிஜ்ரத்து வரும்போது இந்த விஷயம் பெரும்பாலும் பிரபலமா பேசப்படாத ஒரு விஷயம். நாயக ஹிஜ்ரத்து வரும்போது சித்திக் நாயகம் மட்டும் கூட வரல, ஆமீர் இப்னு ஃபுஹைராவும் கூட வந்தாங்க மாஷா. ஆமீர் இப்னு ஃபுஹைராவும் கூட வந்தாங்க. இந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா பத்ரு சஹாபியும் கூட முத்தஸர்ரிஃபீன்கள் உள்ளவங்க, தஸர்ருஃபாத் உள்ளவங்க மாஷா. என்ன சஹாபாக்கள்லையும் முத்தஸர்ரிஃபீன்கள் உண்டுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ற மாஷா. புரியுதா? அப்ப முத்தஸர்ரிஃபீன்கள்லாம் முத்தஸர்ரிஃபீன் என்ன அர்த்தம்? தஸர்ருஃபாத் பண்றோம், ஒரு ஆழத்துக்கு போறோம். இப்படி உள்ள முத்தஸர்ரிஃபீன்கள் நிறைய அங்க இருக்கிறாங்க. உஸூலானத்தின் மஜ்லிஸ்ல, உஸூலான மஜ்லிஸ்ல யார் இருப்பா? சாதாரண ஆள் வந்தாலே என்ன அவர் விசேஷம் ஆயிடுவார். சாதாரண ஆள் வந்தாலும் அவரு விசேஷம் ஆயிடுவார். உஸூலான வீட்டுக்கு ஒரு நாள் என்ன கல்ல வந்தான். என்ன உஸூலான வீட்டுக்கு கல்ல வந்தா மாசால் இதுமா மாசால் என்ன தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்கிறாங்க. கல்ல வந்து உள்ள இறங்கிட்டான். பார்த்தான் அவன் என்ன ரொம்ப நானா களவு தொழில் செய்யறான். அது வரைக்கும் தொழில் அவனுக்கு கிடைக்காத லாபம் கிடைச்ச மாதிரி ஒரு தொழில் செஞ்சு மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ன நம்ம ஹுசனி இருக்கிறான். என்ன வியாபாரி, ஒரு வியாபாரத்தில் என்ன பெரிய லாபம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி என்ன கல்லனுக்கு தொழில் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு மேல கியாமத் வரைக்கும் வாழ்ந்தாலும் கலவாக போவானா. அங்குடு ஜாமா இருக்கு, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லோடு நிறைய ஆயிடுச்சு. இப்போ தூக்கிட்டு போகிற ஆளு வேணும், ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். இப்போ யாரை கூட்டிட்டு வர்றது? வேற நினைச்சா அவன் யோசனையோடு நிற்கிறான். வரும்போது நம்ம என்ன
ஈஸ்டர் கைமா வெறும் கைமா வந்தோம். இப்போ ஜாமா நிறைய சேர்ந்துருச்சு, எப்படி தூக்கிட்டு போறது? ஆனால் ஹவுஸ்லாம் தொழுது விட்டுக்கிறாங்க அங்கே மாசால. பார்த்தா அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு ஆள் அங்கே வந்திருக்கிறாப்புல. அவன் நினைச்சான், ஆஹா நம்ம தொழிலில் பார்ட்னர் போல இவரை வேணா என்ன கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிடலான்னு நிற்கும் போது வந்த மனசை இவனை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாப்புல. ஹவுசுலாலத்தை பார்த்துட்டு நிற்கிறாப்புல. ஹவுசுலாலம் தொழுது முடிச்ச உடனே அவளை அந்த வந்த ஆளை அவங்கள கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க நிஜமா. அந்த வந்த மனுஷர் அஜாயிபா ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்தாப்புல. அப்படின்னாங்க மாஷா. கல்லை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஹவுசுலாலத்தை பார்க்க வந்தால இன்னொரு ஆள், மூணாவது ஆள் வந்தாங்க. இவனை கூப்பிட்டு மாஷா கல்யாணை கூப்பிட்டு என்ன வாயை திறக்க சொன்னாங்க. அவங்களோட முபாரக்க உமிழ்ந்தாங்க, தலைப்பாலாம் கட்டுறாங்க. வந்தது யாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இதுமா ஹவுசுலாலம் சொன்னாங்க. அந்த ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு விலாயத்தை கொடுன்னு சொல்லி மாச்சாரு. அவன் கேட்டாங்க, அவன் களவாக வந்துக்கிறான். மந்தகல ஹாதல் பா, நம்முடைய வாசலை யார் நுழைந்தானோ அவன் அச்சம் தீர்ந்தவனாக போக வேண்டும். எப்போ என் வீட்டுக்கு வந்துட்டான் அவன் என்ன மாசாலா ஜெயம் பெற்றவனாக போக வேண்டும். அவன் என்ன நாசமாகக்கூடிய நிலையில் அவன் ஆகக்கூடாது. கொடுக்க விடாது விளங்க சார். இதுக்கு பிறகு சொல்லணுமா? சொல்லத்துடைய கராமத்து காமலுக்கு ஒன்றும் தேவையில்லை. யா முஹையத்தீன் கண்ண மூடி என்ன எஜமான கூப்பிட்டா போதும் மாஷா அல்லாஹ். யா முஹையத்தீன்கிற திருநாமத்தை சொன்னான். ஓசுலானத்துடைய நூறுல் குதுசுல் அலிமான என்னோட உம்மா மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க அடிக்கடி. யா முஹையத்தீன் சொன்னா போதும் மாஷா அல்லாஹ். ஓசுலானத்துடைய மஹப்பத்தோட தீராத நோயும் தீரும், மாறாத பிணியும் மாறும் மாஷா அல்லாஹ். ஏன்னா என் உம்மா அவங்க பிறந்த சமயத்தில் எங்கள் உம்மாவோட வாப்பா எங்கள் பாட்டனார் அவங்க மாஷால்லா என்ன ரிஃபாய் தரீகால் உள்ளோம் ஷேகு தரீகர். அவங்க ஒரு முக்கியமாக நசீஹத்து பயான் மஜ்லிஸ் இருந்தாங்க. ஏன்னா இப்போ புள்ள பிறந்ததுன்னு சொன்னவொடனே டக்குன்னு பேரை சொல்லிட்டாங்க. பேர் என்ன? முஹீத்தீன் மீரான்ட்டாங்க மாஷா. ஏன்னா அப்புறம் வந்து பார்த்தோன்னு சொன்னாங்களோ சார்லா புள்ள பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, செய்யதா முஹீதீன் மீரான் தாங்க மாஷா. முஹீதீன் மீரான் மாஷா. சிறப்பாக ஹவுசுலாலத்துடைய கிருபா கடாச்சத்தை கொண்டு என்னோட உமா செய்யதா முஹீதீன் மீராவா இந்த ஆலமு ஷஹாதால என்ன ஹவுசுலாலம் 100 வருஷம் அவங்களோட 100 ஜொலிக்க வச்சுட்டு மாஷா அல்லா அவர்கள் ஹதரத்துல் கரீமுல் மாஷா அல்லா அவங்களோட 100 கபூல் செய்து கொண்டாங்க. இப்னு ரசூலுல்லாஹ் ஹவுசுலாலம் சையது முஹீதீன் ஷேக் அப்துல் காதிர் ஹசன் அல் ஹுசைனி ஜீலானி நாயகம் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்கே என்ன ஆகுது? எதுமா விநாயகத்தை கொடுத்து விடுன்னு சொல்லிட்டாங்க மாஷா. வரும்போது கண்ணன் வெளியே போகும்போது யாரு போய் நம்ம அவருக்கு என்ன இப்போ கல்லன் சொல்ல முடியுமா? அவரை போய் நம்ம நப்சு தான் கள்ளத்தனமா இருக்குது. அவர் என்ன ஆயிட்டாரு? நஜா. அவருக்கு மாஷா அல்லாஹ் நஜாக உண்டாயிடுச்சு. இதைத்தான் ஹவுசுலாலம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் எஜமான் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அவர்களுடைய மஜ்லிஸில் அடிக்கடி இதை பயான் செய்வாங்களாம். சதகத்துல்லா அப்பா நாயகத்துடைய முரீதான ஹலீஃபாவான அல்லாமத்து தஹர் முஹம்மது தீபி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல் வாசியா மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்துடைய மௌலூத் ஷரீஃபில் இந்த திருவாக்கு எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். ஹவுசுலால திருவாயால சொல்றாங்க தூபா லிமன் ராணி. அல்லாஹ் நசீபான ஆமீன் ஆமீன். தூபா லிமன் ராணி, யார் எம்மை இது கண்டானோ எம்மை கண்டவன் ஜெயம் அடைந்தான், எம்மை கண்டவருக்கு சோபனம். தூபா லிமன் ராணி ராமன் ராணி, என்னை கண்டவருக்கும் சோபனம் ஆசா. என்னை கண்டவருக்கு சோபனம் ஆசா. அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுலாலத்துடைய நூரேனி ஷரீஃபினான என்னோட வாப்பா நாயகம் என்னோட அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பேரும் ஹவுசுலாலத்துடைய வஜ்ஹுல் அலி ஷரீஃபுடைய ஜியாரத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் பல முறை ஹவுசுலாலம் தௌஃபீக் செஞ்சிருக்கிறாங்க மாஷா. அந்த பரக்கத்துல
இப்ப நமக்கெல்லாம் என்ன ஹவுசுல் ஆலத்துல திருவாக ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி நஸீபாய் சொல்லிட்டாங்க. காரணம் என்ன? ராமர் ராணி என்ன கண்டவருக்கு மாஷா அல்லாஹ் என்ன சோபன மாஷா அல்லாஹ் புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹவுசுல் ஆலத்துடைய கமாலாத்துடைய ஆலா தரஜா அலீமு ஷான பத்தி யார் பயான் செய்யறா? சுல்தான் ஆரிஃபின் செய்யறதுன்னா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாய். இப்போ சண்டை நடக்குது இஸ்ரேல்ல. இந்த பைத்துல் முகத்தஸ் மாஷா அல்லாஹ் என்ன முஸ்லீம்கள் வசம், முஸ்லீம்கள் கையில பைத்துல் முகத்தஸுடைய சாவி எப்போ வந்துச்சு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சு. மாஷா உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்துட்டு அதுக்கு பிறகு பிந்திய காலங்களில் மறுபடியும் யூதர்கள்ட்ட போயிடுச்சு. திருப்பி மாஷா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்த சாவி, அதாவது ஹிஜ்ரா ஏறத்தாழ எத்தனை, ஒரு 24 25 போல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ஹிஜ்ரா. அதுல வந்த சாவி கல்மநாயகம் 10 வருஷம் 2 12 20 அதாவது ஒரு 18-19 ஹிஜ்ரா 18-19 வருஷத்துல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல வந்த சாவி மறுபடியும் யூதர்கள்ட்ட போயிட்டு ஹிஜ்ரா 500 சொச்சத்துல ரிஃபாய் நாயத்துடைய பரம பக்தர், ரிஃபாய் நாயத்துடைய மிகப்பெரிய ஆஷிக் யாரு? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய காஸ் காதிமான ஹஜரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா உடைய பரம்பரையில வந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி யார்? மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய அதி தீவிர பக்தர். மாஷா ரிஃபாய் நாயகத்துடைய ஆஷிக்னா அப்படி இல்ல. மாஷா சலாஹுத்தீன் அய்யூபி தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்லும் போது என்ன, பாங்கு சொல்லும் போது முன்னாடி ஸலவாத்து ஷரீஃப் ஓதுற அந்த விசேஷமான பழக்கம் ரிஃபாய் நாயகத்துடைய உத்தரவு கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தான் மாஷா அல்லாஹ் என்ன ஆலம் எல்லா உலகம் பூரா உள்ள எல்லா முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற மஸ்ஜிதுகள்ல அதானுக்கு முன்னாடி ஸலவாத்து ஷரீஃப் சொல்லி அதான் செய்யக்கூடிய அந்த விசேஷமான பழக்கத்தை உண்டாக்குனது யாருன்னா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தான். மாஷா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி யார்? ரிஃபாய் நாயகத்துடைய மிகப்பெரிய காதலர். மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய முரீது ஹாதிம். இந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மாஷா அல்லாஹ் அவர் தான் உமர் ரலியல்லாஹு காலத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸிலே சாவிய மாஷா அல்லாஹ் வாங்கினது, யூதர்களை வெற்றி கொண்டது. மாஷா அல்லாஹ் யூதர்களை வெற்றி கொள்ள போகும்போது ரிஃபாய் நாயகத்துடைய சங்கையான திருக்கரத்தால அவருக்கு தலப்பா கட்டி விட்டாங்க. மாஷா ஃபத்ஹுக்கு. அது மட்டுமல்ல, ஹவுசுல் ஆலத்துடைய முரீதிர்களும் ரிஃபாய் நாயகத்துடைய முரீதிர்களும் ஏராளமான பேர் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, ராணுவ வீரர்களாக இருந்தாங்க. மாஷா ஆர்மி யார்கிட்ட? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி கிட்ட. மாஷா புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்பேற்பட்ட ரிஃபாய் நாயகம் அப்துல் கபீர் ரிஃபாய் அவுலியாக்கள் மிகப்பெரிய எல்லா அவுலியாக்களும் ரெக்கார்ட் பிரேக் தான். ரிஃபாய் நாயகத்துடைய சீரத் தய்யிபா ஷரீஃப் இருக்குது, ரொம்ப விசேஷமான காரணம் என்ன, அவங்க இஸ்லாமிய ஹிஸ்டாரிக்கலோட ரொம்ப இன்வால்வ் ஆனவங்க ரிஃபாய் நாயகம். மாஷா புரிஞ்சா? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன பைத்துல் முகத்தஸ், இந்த பைத்துல் முகத்தஸ் குலஃபாய் ராஷிதீன்களுடைய கிலாஃபத்தை ராஷிதியாவுடைய காலத்தில் முஸ்லிம்கள் கையில் வந்துட்டு மறுபடியும் யூதர்கள்ட்ட போய் மறுபடியும் முஸ்லீம்கள்ட்ட வந்தது. மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய ஆட்சிகள், ரிஃபாய் நாயகத்துடைய காலத்தில் அவங்களோட முரீத அவங்க பைத்துல் முகத்தஸ் பிடிக்கிற தர்பியத்தை ட்ரைன் கொடுத்து மாஷா அல்லாஹ் ரிஃபாய் நாயகத்துடைய மதது இனாயத்து கொண்டு தான் பிடிச்சது. மாஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ். மாஷா இப்பேற்பட்ட சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபீன் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் அல் ஹுசைனி வல் ஹசனி நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் ஹவுசுல் ஆலத்துடைய கல்ப அத்ஹருல் அலி அலிமுல்ல கண்டது போல மகா
விசாலமான உன்னதமான குர்ஆன் ஹதீஸுடைய கரை காண முடியாத அந்த ஆழமான ஞான விளக்கங்களை எங்கேயுமே காணலன்னு சொல்லி ரிஃபாய் நாயகம் போடான்னு சொல்றாங்க. அதனாலதான் சுல்தான் தௌலியா ஹாஜா மொய்னுதீன் நாயகம் மாஷா அல்லாஹ் 5 மாசம் போய் ஹிதமத் எடுத்தாங்க ஹவுசுல் ஆலத்துக்கு மாஷா. 5 மாசம் விளங்குச்சா? சிஷ்தியா தரீகால இருக்கிற அத்தனை பேரும் காதிரி மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? உலகத்துல எந்த தரீகால இருந்தாலும் எல்லாரும் காதிரி தான். ரிஃபாயா இருக்கட்டும், ஷாதிரியா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், நக்ஷபந்தியா இருக்கட்டும், சோரவர்தியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் மாஷா அல்லாஹ் எல்லாரும் காதிரி தான். காதிரி தான் மாஷா அல்லாஹ். என்ன அசல் அதுல ஒரு கிளை, ஒரு ஃபர்த், ஒரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, ஒரு ஊர் இருந்தா. இப்ப மதீனா முனவரா நம்ம இருக்கிறது மதீனா முனவரா ஏரியா உருவா. புரிஞ்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேர் மக்காக்கு போறாரு. இருக்கிறது மக்கத்துல அஜீசியா, அந்த இடத்துக்கு பேர் அஜீசியா. அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன அந்த ஒரு ஃபர்துக்கு பேர் தான் சில்சிலா தான் தவிர தரீகத்துடைய எல்லா தரீக்குடைய மாலிக் யார் மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் முஹிதீன் அஸ்-சய்யித் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைன். அதாவது கௌசுல் ஆலம்ல ஃபாத்தியா ஓதி தபருக் சாப்பிட பட்டால் மாஷா அல்லாஹ். ஃபாத்தியா ஓதணும், தபருக் சாப்பிடணும். கௌசுல் ஆலத்துடைய அஸமத்துல் அக்பர் என்னன்னு மாஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதது இனாயத் ஹிமாயத் நம்ம என்ன மாலூம் ஆக்குறது மஃஹூம் ஆக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் வலியுல் கோமான் கௌசுல் ஆலம் முஹிதீன் அஸ்-சய்யித் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகத்துடைய மேலாம்பரமான ஒப்பற்ற உயர்பெறும் மகா பெருமையை கௌசுல் ஆலத்துடைய விசாலமான ஞான ஜொலிப்ப நமக்கு யாரு அதோடைய அருமை பெருமையை சொல்லித்தாரா? செய்தனா ரிஃபாய் நாயகம் ஐயுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபதுல் அலில் அலிமான கௌசுல் ஆலம் முஹிதீன் சய்யித் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகத்தின் நூரைன் ஷரீஃபைன் கரீமைன் அஸீமைன் கௌசுல் ஆலத்துடைய காதிரியா தரீகாவை நம்மள கொண்டு வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேர்த்து நம்மை காதிரியா தரீகா உள்ள தாখিলাக்கிய நம்முடைய ஷேக் நாயகமான கௌசுல் ஆலத்துடைய மதுஹருல் அஸீமான கபதுல் அஸீமான நம்முடைய சங்கையான பாப்பா நாயகம் கண்ணுமார் ரலியல்லாஹு தஆலா அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத்தனா பரக்கத் ஷரீஃப் கொண்ட கௌசுல் ஆலத்துடைய கிருபா கடாட்சயத்தை அனுதினமும் சதாவும் கௌசுல் ஆலத்துடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் நமக்கு கௌசுல் ஆலம் சதா அருள் பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய கௌசுல் ஆலத்துடைய அவர்களுக்கு உகந்த கௌசுல் ஆலம் இஷ்டப்பட்ட கௌசுல் ஆலத்துடைய உஷாக்கான குலாமாக ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மையும் நம்முடைய அஹ்லையும் துனியாவிலும் ஆখিরাத்திலும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஷைனில்லாஹ் யா அப்துல் காதிர் முஹியத்தீன் ஃபில் கல்பி ஹாலிர் ஜீலானி லில்லாஹி பாதிர் அல் மதத் யா அப்துல் காதிர் ஷைனில்லாஹ் யா அப்துல் காதிர் முஹியத்தீன் ஃபில் கல்பி ஹாலிர் ஜீலானி லில்லாஹி பாதிர் அல் மதத் யா அப்துல் காதிர் ஷைனில்லாஹ் யா அப்துல் காதிர் முஹியத்தீன் ஃபீ கல்பி ஹாதிர் ஜீலானி லில்லாஹி பாதிர் அல் மதத் யா அப்துல் காதிர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு
வஸல்லம் ஸல்லல்லாஹு